Hi guys, welcome to Learn with Inas YouTube channel. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு டாப் டைப் செக்யூரிட்டி செட்டப் தான் பார்க்க போகிறோம். ஸோ விச் மீன்ஸ் நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறீங்க. அந்த ஆர்கனைசேஷனில் இருந்து இன்னொரு ஆர்கனைசேஷன் இல்லை ஒரு தேர்ட் பார்ட்டி டூலுக்கு நீங்கள் ஆக்சஸ் கொடுக்குறதா இருந்தால் எந்த டைப் ஆஃப் வேல நீங்கள் ஆக்சஸ் கொடுக்கணும். இதுவே உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்து நிறைய மெம்பர் அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த மெம்பர் அக்கௌண்ட்ஸுக்கு எப்படி நீங்கள் ஆக்சஸ் ப்ரொவைட் பண்ணணும். இதுதான் வந்து இந்த டாபிக் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் டீப் ட்ரைவாக பார்க்க போகிறோம். அது எப்படி சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டாப்பிக்கோட கான்செப்ட் வந்து கிராஸ் அக்கௌண்ட் ஆக்சஸ் ரூல்ஸ். இந்த கிராஸ் அக்கௌண்ட் ஆக்சஸ் ரூல்ஸ் வந்து இது ஏன் நம்ம கொடுக்கணும், ஸோ இதனால என்ன பர்பஸ். நார்மலாக வந்து ஒரு யூசர் கிரியேட் பண்ணிட்டு அந்த யூசருக்கு டேரெக்டாக கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரியல் கேஸில் இப்போ நீங்கள் வேற நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அதில் ஒரு க்ளவுட் என்வரான்மெண்ட் இருக்குது. இப்போ தேர்ட் பார்ட்டி ஏதாச்சும் ஒரு டூலை வந்து நீங்கள் உங்கள் க்ளவுட் என்வரான்மெண்ட் கூட இன்டெகிரேட் பண்ணணும் அப்படின்னா அந்த தேர்ட் பார்ட்டி டூல் வந்து உங்களோட க்ளவுட் அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்ணணும். லைக் ஏதாச்சும் ஒரு கெட் ஆக்சஸோ இல்லை சம்திங் வந்து ஒரு டேட்டாவை ரீட் பண்ணுற ஆக்சஸ் மாதிரி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை டேரெக்டாக இங்கே எப்படி கொடுப்பீங்க, அதுதான் வந்து இந்த கிராஸ் கண்ட்ரோல் பேஸ் பண்ணி தான் கொடுக்க போகிறீங்க. அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இந்த கிராஸ் கண்ட்ரோல். இந்த கிராஸ் கண்ட்ரோலில் நீங்கள் ஒரு தேர்ட் பார்ட்டி அக்கௌண்ட்டுக்கும் இது நம்மளோட அக்கௌண்ட்டுக்கும் ஒரு கிராசிங் மாதிரி கனெக்ட் பண்ணி அந்த கிராசிங் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பேஸ் பண்ணி தான் கொடுக்கணும். எக்ஸாக்டாக நீங்கள் அந்த தேர்ட் பார்ட்டிக்கு உங்களோட ஓன் அக்கௌண்ட்டில் கொடுத்தீங்க அப்படின்னா, உங்களோட ஓன் அக்கௌண்ட்டில் ஒரு யூசரோ ஏதாச்சும் ஒரு ரோலோ கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா அது டேரெக்டாக டேமேஜ் பண்ணுறதுக்கு, உங்களோட செக்யூரிட்டியோட ப்ராக்டிசஸை வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதை வந்து அந்த ஆக்சஸை கட் பண்ணுறதுக்கு நீங்கள் தனியாக வந்து ஒரு கிராஸ் அக்கௌண்ட் ரோல் மாதிரி கிரியேட் பண்ணி அந்த கிராஸ் அக்கௌண்ட் ரோல் பேஸ் பண்ணி தான் இது ரெண்டுத்தையும் சிங்க் பண்ண போகிறீங்க. ஸோ அதுதான் வந்து இந்த ஃப்ளோ ஃபுல்லாகவே நடக்க போகுது. இந்த ஃப்ளோவில் நீங்கள் ஒரு கிராஸ் அக்கௌண்ட் ரோல் எப்படி செட் பண்ண போகிறீங்க, அது எப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் இங்கே இருக்கிற பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க. ஸோ இதோட ஆர்கிடெக்சர் டிசைன்ஸ் இப்படி தான் இருக்க போது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ரோல் கிரியேட் பண்ணுவீங்க. இந்த ரோல் வந்து ஆல்ரெடி உங்களோட டார்கெட் அக்கௌண்ட் ஒன்று இருக்கும். லைக் எந்த அக்கௌண்ட்டில் உங்களோட ரிசோர்ஸஸ் இருக்குது. இப்போ இந்த டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளியராகவே புரியும். லைக் இப்போ நீங்கள் வச்சிருக்கிறது இந்த அக்கௌண்ட் வந்து நீங்கள் இதில் யூஸராக இருப்பீங்க. இதுதான் வந்து உங்களோட மெயின் அக்கௌண்ட். இது வந்து தேர்ட் பார்ட்டியில் இருக்கிற ரிசோர்ஸஸ் எல்லாமே வந்து ஆக்சஸ் பண்ணணும் சம்திங் இருக்குது அப்படின்னா இந்த யூசர் இங்கே இருக்கிற தேர்ட் பார்ட்டியில் இருக்கிற இந்த ரிசோர்ஸஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு எப்படின்னா இங்கேருந்து இங்கே ஒரு ரோல் மாதிரி கிரியேட் பண்ணி இந்த அக்கௌண்ட்டில் ஒரு ரோல் மாதிரி கிரியேட் பண்ணி அதை அஷ்யூம் பண்ணி தான் இந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் பண்ண போகுது. அப்போ இது சோர்ஸ் அக்கௌண்ட், இது வந்து டார்கெட் அக்கௌண்ட். ஏன்னா டார்கெட் அக்கௌண்ட் தான் உங்களோட எண்ட் டு எண்ட் எல்லா ரிசோர்ஸஸுமே நீங்கள் டிப்ளாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை தான் வந்து இப்போ கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ டார்கெட் அக்கௌண்ட்டோட இருக்க எல்லா ரிசோர்ஸஸ் அங்கே தான் இருக்க போது. அந்த டார்கெட் அக்கௌண்ட்டில் இருந்து ஒரு ரோல் கிரியேட் பண்ண போகிறீங்க. அந்த ரோலில் வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ட்ரஸ்டட் என்டிட்டி அப்படின்னா ஸோ மாஸ்டர் அக்கௌண்ட் தான் ஆக்சஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த அக்கௌண்ட்டுக்கு ப்ராப்பராக நீங்கள் பர்மிஷன்ஸ் கொடுக்குறீங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஒரு கிராஸ் அக்கௌண்ட் ஆக்சஸ் ரோல் வந்து ஃபார்ம் பண்ண போகிறீங்க. ஸோ அதோட ஸ்டெப் அண்ட் ஃபுல் ப்ரொசீஜர்ஸ் இங்கே இருக்குது. இதை நீங்கள் எக்ஸாக்டாக வந்து ஒரு 1 by 1 நீங்கள் ஃபாலோ பண்ணாலே இதை கிரியேட் பண்ணிடலாம். எதுக்காக யூசர் கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னா, ஸோ யூசர் ஒரு அக்கௌண்ட்டில் கிரியேட் பண்ணிங்கன்னா அது ஃபுல் பர்மனெண்ட் மாதிரி இருக்கும். இதுவே ரோல் வந்து ஒரு டெம்பரரி கிரெடென்ஷியல்ஸ் மாதிரி தான். உங்களுக்கு ஒரு டைம் பீரியட் வரைக்கும் தான் உங்களுக்கு அதில் இருக்கும். மேக்ஸிமைஸாக லைக் 1 hourலேருந்து ஒரு மேக்ஸிமம் 12 hours வரைக்கும் தான் வந்து ஒரு அக்கௌண்ட்டோட அது டெம்பரரி செட்டப்ஸில் இருக்கும். அதுக்கப்புறம் அது கிரெடென்ஷியல்ஸ் வந்து எக்ஸ்பைரி ஆகிடும். ஸோ இதனால தான் வந்து உங்களுக்கு ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூர்டு ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் தான் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு எப்படி பண்ண போகிறீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கைடாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேசஸ் நம்ம பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட வந்து ரெண்டு அக்கௌண்ட்ஸ் இருக்கணும். நீங்கள் ஒரே அக்கௌண்ட்டில் நீங்கள் ஆல்ரெடி வந்து மெம்பர் அக்கௌண்ட்ஸ் ரூட் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு 2 அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் ஓகே, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட் அக்கௌண்ட் அண்ட் தென் உங்களோட அக்கௌண்ட்னு சொல்லிட்டு 2 பேரோட அக்கௌண்ட்ஸ் வந்து நீங்கள் கிராசிங் பண்ணி ஒர்க் பண்ணாலும் சரி. ஸோ என்கிட்ட 2 அக்கௌண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து 3157 சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் இருக்குது அண்ட் தென் 2471 சொல்லிட்டு 2 அக்கௌண்ட் இருக்குது. ஒரு பேர் வந்து க்ளவுட் லேபில் ஒரு யூசர் அண்ட் தென் அட்மின் சொல்லிட்டு 2 யூசர் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நான் ஃபஸ்ட் எடுத்திருக்கேன். இதில் எது டார்கெட் அக்கௌண்ட், அதாவது எங்கே ரிசோர்ஸஸ் இருக்குது, உங்களோட பக்கெட்டில் இருக்கிற ஆக்சஸ் எல்லாம் எங்கே இருக்கோ அந்த பக்கெட்டில் இருந்து ஒரு ரோல் கிரியேட் பண்ணணும். ஸோ என்கிட்ட ஆல்ரெடி இந்த S3 பக்கெட் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சம் ரிசோர்ஸஸ் வந்து ஆல்ரெடி இங்கே டிஃபால்ட்டாக ஆட் பண்ணியிருக்கோம். சம் ரிசோர்ஸஸ் இருக்குது. இந்த ரிசோர்ஸஸை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ரோலாக இந்த அக்கௌண்ட்டை ஒரு ரோல் கிரியேட் பண்ணி அந்த ரோல் பேஸ் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இப்போ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரோல் கிரியேட் பண்ண போகிறோம் இங்கே. ஏன்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு மெம்பர் அக்கௌண்ட் எது டார்கெட்டட் அக்கௌண்ட்டோ அங்கேருந்து ஒரு கிராஸ் அக்கௌண்ட் ஆக்சஸ் ரோல்னு சொல்லிட்டு ஒரு ரோல் கிரியேட் பண்ணிக்கிங்க. ஓகேவா? ஸோ அந்த ரோலுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட பி அக்கௌண்ட் வந்துருங்க, டார்கெட்டட் அக்கௌண்ட். அதில் AWS அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ கீழே வந்தீங்கன்னா எந்த அக்கௌண்ட் உங்களோட அக்கௌண்ட்லேயே பண்ண போகிறீங்களா, இல்லை நம்ம வந்து அதர் அக்கௌண்ட் தான், அந்த அக்கௌண்ட்டோட அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். ஸோ அந்த அக்கௌண்ட்டோட நம்பர்ஸை வந்து நீங்கள் டார்கெட் பண்ணிக்கிங்க. ஸோ என்கிட்ட அந்த நம்பர் இருக்குது. இந்த டெவ் அக்கௌண்ட்டோடது வந்து 2471 அந்த நம்பர் எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுக்கிறேன். ஸோ உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு கிராசிங் மாதிரி பண்ண போகிறீங்க. அது எப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள்.
ஸோ நெக்ஸ்ட் கொடுத்து இதில் என்ன பர்மிஷன் செட் பண்ண போகிறீங்க. நான் வந்து S3 ரீட் ஆக்சஸ் மட்டும் நான் கொடுக்குற மாதிரி செட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கொடுத்துட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இந்த ரோலுக்கு ஒரு நேம் செட் பண்ண போகிறீங்க. அந்த ரோலோட பேர் வந்து ஆல்ரெடி கிராஸ் அக்கௌண்ட் ஆக்சஸ் ரோல் நான் செட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேறு எந்த நேம் வேணால் நீங்கள் ஆட் ஆன் பண்ணிக்கலாம், அது ப்ராப்ளம் இல்லை. ஸோ நான் கிராஸ் அக்கௌண்ட் ஆக்சஸ் ரோல்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுத்துட்டு இங்கே பர்மிஷன்ஸ் கொடுக்கணும். விச் மீன்ஸ் யார் இந்த ரோலை யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறாங்கன்றத ட்ரஸ்ட் பர்மிஷன்ஸ் கொடுக்கணும். அதாவது யாருக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்க, யார் வந்து இந்த ரோலை யூஸ் பண்ணி யார் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆக்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி இந்த பர்மிஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரூட் அக்கௌண்ட், அதாவது எது உங்களோட ரூட் அக்கௌண்ட்டோ அந்த டார்கெட்டட் அக்கௌண்ட்டோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தான் வந்து நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணணும். ஸோ இங்கே டேரெக்டாக சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரோலை கிரியேட் பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் மாடிஃபை பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன் அது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிரியேட் ரோல் கொடுத்துருங்க. இப்போ வந்து கிராஸ் அக்கௌண்ட் ஆக்சஸ் ரோல்னு சொல்லிட்டு ஒரு ரோல் கிரியேட் ஆகிடும். ஓகேவா, அந்த ரோல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம வந்து வெறும் S3 ரீட் ஆக்சஸ் மட்டும் கொடுத்துருக்கோம். இங்கே ட்ரஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டு ஸோ யார் இதை அஸ்யூம் பண்ணி என்ன கண்டிஷன்ஸ் ஒர்க் பண்ண போகிறீங்க அதுதான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ டேரெக்டாக வந்து உங்களோட இந்த பாலிசியை மாற்றிட்டு இது கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து நான் இங்கே ரூட் கொடுத்துருக்கேன். நீங்கள் எக்ஸாக்டாக அந்த யூசரோட ARN கொடுக்குறதா இருந்தாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இது வந்து உங்களோட செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் தான். நான் இப்போதைக்கு டேரெக்டாக சிம்பிளிஃபையாக புரியறதுக்காக ஜஸ்ட் நான் ரூட் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணி எக்ஸாக்டாக அந்த யூசரோட ARN நீங்கள் மேப் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். விச் மீன்ஸ் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது அந்த அக்கௌண்ட்டோடது. ஸோ இப்போ ஒரு இங்கே நான் IAM ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த IAMல நிறைய யூசர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த யூசர்ஸாக ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க. அந்த யூசருக்கு இந்த க்ளவுட் லேப் எடுத்துக்கலாம். ஸோ இந்த க்ளவுட் லேப்போட இந்த இது எக்ஸாக்டாக நீங்கள் எப்படி கொடுத்தாலும் ஓகே. இந்த ARN நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா அந்த யூசர் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து இப்போ இப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா இங்கே 2 யூசர்ஸ் இருக்காங்க. 2 யூசர்ஸ் யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இந்த அக்கௌண்ட்டோட காமன் ஃபங்க்ஷனாலிட்டிஸ். ஸோ நான் ரெண்டுமே வந்து தேவைப்படுது. ஸோ அதனால் நான் ரெண்டுமே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஒரு யூசர் கொடுக்கணும் அப்படின்னா எக்ஸாக்டாக எந்த அக்கௌண்ட் இருக்கோ அந்த யூசரோட ARN காப்பி பண்ணி இங்கே ஆட் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ அஸ்யூம் ரோல் கொடுத்துட்டு ஜஸ்ட் அப்டேட் பாலிசி கொடுத்துருங்க. ஸோ அப்டேட் பாலிசி வந்து அப்டேட் ஆகிடும். அண்ட் தென் பர்மிஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா வெறும் ரீட் ஒன்லி ஆக்சஸ் தான். ஸோ இதனால அந்த யூசருக்கு பர்மிஷன்ஸ் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து உங்களோட டார்கெட்டட் அக்கௌண்ட், அதாவது உங்களோட B அக்கௌண்ட்டில் நீங்கள் ஒரு ரோல் கிரியேட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இது அப்படியே முடியாது. இப்போ டார்கெட் அக்கௌண்ட் ஃபுல்லாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து உங்களோட சோர்ஸ் அக்கௌண்ட் எங்கேயோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த அக்கௌண்ட்லேருந்து இந்த ரோலை அஸ்யூம் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த அக்கௌண்ட்டை தான் நம்ம பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இங்கே அவனுக்கு செட் பண்ண போகிறோம். இந்த க்ளவுட் யூசரில் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ஆட் பர்மிஷன்ஸ் கொடுத்து ஸோ உங்களோட பர்மிஷன்ஸ் ஆட் பண்ணிக்க. இந்த க்ளவுட் லேப் அந்த அக்கௌண்ட்டை மட்டும் நம்ம ஆக்சஸ் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்கலாம். சாரி, இந்தியன் பர்மிஷன்ஸ். ஒன் செகண்ட். ஸோ இந்த பர்மிஷன்ஸில் வந்து ஆட் பர்மிஷன்ஸ் கொடுத்து கிரியேட் இந்தியன் பாலிசிஸ். ஸோ இங்கே JSON கொடுத்துருங்க. இங்கே நான் ஸ்டேட்மெண்ட் ஆல்ரெடி நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே என்ன கொடுத்துருப்போம் அப்படின்னா எந்த அக்கௌண்ட் நம்ம அஸ்யூம் பண்ண போகிறோமோ அந்த அக்கௌண்ட்டில் என்ன ரோல் அஸ்யூம் பண்ண போகிறோமோ அந்த ரோலோட ARN எக்ஸாக்டாக கொடுக்கணும். இப்போ இது எப்படி பார்க்குறது, இந்த ரோல் ARN எப்படி பார்க்கணும்னா இப்போ நீங்கள் அந்த அக்கௌண்ட் போயிடுங்க. ஸோ இந்த அக்கௌண்ட்டோட ARN இதை தான் நம்ம காப்பி பண்ணி போட்டிருக்கோம். எக்ஸாக்டாக இங்கே என்ன இருக்கோ இந்த ARN தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம், டிஃபைன் பண்ணியிருக்கோம். அப்போ எக்ஸாக்டாக அந்த ஒரு ரோல் இந்த அக்கௌண்ட் வந்து இந்த க்ளவுட் பீன்ற யூசர் வந்து அந்த அக்கௌண்ட்டில் அந்த 3157 அப்படின்ற டார்கெட் அக்கௌண்ட்டில் இருக்கிற கிராஸ் அக்கௌண்ட் ரோலை மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். வேறு அங்கே நிறைய ரூல்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த ரூல்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இவனுக்கு பர்மிஷன்ஸ் இருக்காது. ஜஸ்ட் இந்த ஒரு ரோல் அஸ்யூம் பண்ணி தான் ஒர்க் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக அவனுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நீங்கள் டிலீட் பண்ணி கொடுங்க. ஸோ ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இந்த பாலிசியோட பேர் வந்து நீங்கள் அஸ்யூம் ரோல்னு கொடுத்துருங்க. அஸ்யூம் ரோல் கிராஸ் சிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டப் பண்ணிக்கோங்க. கிராஸ் சிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டப் பண்ணிட்டு ஜஸ்ட் கிரியேட் பாலிசி கொடுத்துருங்க. ஸோ இப்போ இந்த க்ளவுட் பீனால அந்த ரோலை இப்போ அஸ்யூம் பண்ண முடியும். ஸோ 2 பேருமே இப்போ இருக்காங்க. இப்போ இந்த அக்கௌண்ட்டில் இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த அக்கௌண்ட்டை கிராஸ் அக்கௌண்ட் ரோல் ஆக்சஸ் பண்ணி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது இப்போது? ஸோ கம்ப்ளீட்டாக இந்த 2 செட்டப்பையும் நீங்கள் மேக் பண்ணிட்டீங்க. ஸோ அக்கௌண்ட்டும் முடிச்சாச்சு, B அக்கௌண்ட்டையும் 2மே முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது, இது எப்படி அஸ்யூம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பாருங்கள். நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா 2471 சொல்லிட்டு சோர்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கும். இந்த சோர்ஸ் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து சுவிட்ச் ரோல் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இந்த சுவிட்ச் ரோலில் அக்கௌண்ட் ஐடி கேட்குது. எந்த அக்கௌண்ட் ஐடி கேட்குதுன்னா நீங்கள் எந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் சுவிட்ச் பண்ணணுமோ அந்த அக்கௌண்ட் ஐடி நம்பரை இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு உங்களோட கிராஸ் அக்கௌண்ட் ரோலில் என்ன ரோலுக்கு நீங்கள் சுவிட்ச் பண்ணமோ அந்த கிராஸ் அக்கௌண்ட் ரோலை காப்பி பண்ணி அந்த ரோலை இங்கே ஆட் ஆன் பண்ணிக்கோங்க. எந்த அக்கௌண்ட் நம்பரை இப்போ அதாவது நம்ம இங்கே எங்கே இருக்கோம்னா B அக்கௌண்ட்டு சாரி சோர்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கோம். அந்த சோர்ஸ் அக்கௌண்ட்லேருந்து டெஸ்டினேஷன் அக்கௌண்ட் அதாவது டார்கெட் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணியிருக்கோம். டார்கெட் அக்கௌண்ட்டில் என்ன ரோல் இருக்கோ அதையும் ஆட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் சுவிட்ச் ரோல் கொடுத்துட்றோம். ஸோ இப்போ கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதாவது மாஸ்டர் அக்கௌண்ட்டில் இருந்து
கிராஸ் அக்கௌண்ட் ரூல் வழியா அந்த அதாவது அந்த அக்கௌண்ட்டுக்கு மூவ் பண்ணியாச்சு. ஸோ இது வியூ பண்ணி பார்க்கணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க பாருங்க கிராஸ் அக்கௌண்ட் ரூல் வழியா அந்த அக்கௌண்ட்டுக்கு மூவ் பண்ணியாச்சு. ஆனா நீங்க யாரா சைன் பண்ணிருக்கீங்கன்னா உங்களோட சோர்ஸ் அக்கௌண்ட் வழியா தான் நீங்க லாகின் பண்ணிருக்கீங்க. இதுல இருந்து கிராஸ் அக்கௌண்ட் வழியா டார்கெட் அக்கௌண்ட்டை ரீச் அவுட் பண்ணிருக்கீங்க. இதுதான் வந்து கேசஸ். ஸோ இப்படிதான் நீங்க பண்ணணும். இது ஏன் உங்களுக்கு எரர் அடிக்குது அப்படின்னா, ஸோ நம்ம கொடுத்துருக்க பர்மிஷன்ஸ் வந்து S3 பர்மிஷன்ஸ் தான் கொடுத்துருக்கோம். S3 கூட ரீட் ஆக்சஸ் தான். இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு IAM பர்மிஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கல. ஸோ அதனால எரர் அடிக்குது. இப்போ நம்ம S3 போயிடலாம். ஸோ இது வந்து எங்க போகணும்னா அந்த கிராஸ் அக்கௌண்ட்ல இருக்கிற S3 பக்கெட்ஸ். ஸோ இங்க பாருங்க இங்க 3 பக்கெட்ஸ் இருக்கா. இதுதான் நீங்க இந்த அக்கௌண்ட்லயும் பார்த்து அதாவது உங்களோட அந்த டார்கெட் அக்கௌண்ட்ல போய் பார்த்து இங்க இருக்க S3 பக்கெட்ஸ் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சது. ஸோ இங்க வெரிஃபை சாரி இங்க வெரிஃபை பண்ணிக்கிட்டா இங்க 3 பக்கெட்ஸ் இருக்கு. இதை நீங்க அந்த அக்கௌண்ட்ல இருந்து பார்க்க முடியும். இதுல இருந்து நீங்க என்ன வேணா பண்ண முடியும். ஜஸ்ட் நீங்க ஒரு புதுசா ஒரு பக்கெட் கிரியேட் பண்ண ட்ரை பண்றீங்க அப்படின்னா ஓகே நான் ஒரு அகைன் சொல்றேன். ஸோ கிராஸ் அக்கௌண்ட் செட்டப் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கெட் நீங்க ரேண்டமா கிரியேட் பண்ண ட்ரை பண்ணீங்க. ஸோ பிரைவேட்டா கொடுத்துட்டு கிரியேட் பண்ண ட்ரை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எரர் அடிக்கும். ஏன்னா பக்கெட்டுக்கு பர்மிஷன்ஸ் கொடுக்கல. நம்ம ஜஸ்ட் ரீட் பர்மிஷன்ஸ் கொடுத்துருக்கறதுனால வெறும் இங்க இருக்கிற பக்கெட்ஸ் மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும். இதுவே நீங்க EC2 போய் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் வந்து இந்த அக்கௌண்ட்ல அதாவது நீங்க வச்சிருக்க அந்த டெஸ்டினேஷன் அக்கௌண்ட்ல ஐ மீன் டார்கெட் அக்கௌண்ட்ல இருக்கிறது உங்களால பர்மிஷன்ஸ் இருக்காது. ஏன்னா நீங்க இந்த ரோலை யூஸ் பண்ணி வெறும் S3 மட்டும் தான் ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து கிராஸ் அக்கௌண்ட் செட்டப். ஸோ இப்போ தேர்ட் பார்ட்டியில இருந்து உங்க அக்கௌண்ட்டை யாராவது ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டியது கிராஸ் அக்கௌண்ட் ரூல் செட்டப் தான். இதை வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சர். நீங்க இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூ பேசும்போது லைக் கிராஸ் அக்கௌண்ட் செட்டப் வழியாக தான் ஒரு தேர்ட் பார்ட்டிக்கும் உங்களோட ஓன் என்வரான்மெண்ட்டுக்கும் நீங்க கம்யூனிகேஷன் பண்ணுவீங்க அப்படின்றத நீங்க டெலிகேட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர். இது ஏன்னா உங்களுக்கு வந்து டெம்பரரி கிரெடென்ஷியல்ஸ் தான் இருக்க போகுது. இந்த மாதிரி ரோல் பேஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டெம்பரரி கிரெடென்ஷியல்ஸ் தான் இருக்க போகுது. மேக்ஸிமம் 1 இருந்து 12 ஹவர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அஷ்யூம் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இதில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா லீஸ்ட் ப்ரிவிலேஜ் செட் பண்ணீங்க. லைக் என்ன அவன் ஆக்சஸ் பண்ணணுமோ அதுக்கு மட்டும் நீங்கள் லீஸ்டாக பர்மிஷன் செட் பண்ணுறீங்க. அதுவும் நடக்கும். இதில் யூஸ் பண்ணுற எல்லா லாக்ஸ் அதாவது நீங்கள் ஒரு ரோல் அஷ்யூம் பண்ணி நீங்கள் ஏதோ பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லாக்ஸையும் வந்து நீங்கள் கிளவுட் ட்ரைல மானிட்டர் பண்ணிக்க முடியும். இதனால லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதனால ரூட் அக்கௌண்ட் டைரெக்டாக நம்ம அவாய்ட் பண்ணிருக்க முடியும். அண்ட் தென் ரோல் வழியாக தான் நம்ம ஆக்சஸ் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்க முடியும். ஸோ மோஸ்ட்டாக ரூட் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிட்டு செக்யூர் வே ஆஃப் ரோலை ஆக்சஸ் பண்ணுறீங்க. இதுதான் வந்து என்டையர் செட்டப். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்கள் ஆர்கனைசேஷனில் கிராஸ் சிங்க் வழியாக தான் நீங்கள் எல்லா கைண்ட் ஆஃப் ஆக்சஸ்மே நீங்கள் பண்ண முடியும். இதுதான் வந்து ஃபுல் ஃப்ளோ. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெய்லி வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் ஏதாச்சும் கொரிஸ் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. 1-to-1 செஷன்ஸ் வேணும்னாலும் சரி மெயில் ஐடி உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், சேனலோட டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அந்த மெயில் ஐடிக்கு உங்களோட கொரிஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. லைக் உங்களுக்கு 1-to-1 செஷன்ஸ் வேணும், உங்களுக்கு க்ளவுட் ஃபுல்லாகவே நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுவும் ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதுவும் வந்து சேலஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ டேரெக்டாக மெயில் ஐடி இருக்குது. ஸோ அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் 1-to-1 பிங் பண்ணுங்கள். ஐ வில் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அது பேஸ் பண்ணி நம்ம 1-to-1 செஷன்ஸும் பார்க்கலாம். தேங்க்யூ.